சபையார் எல்லாரும் சேர்ந்து எல்லா மக்களுடைய காணிக்கையும் அந்த நன்கொடையிலே இருக்கின்றது. எல்லா ஏழை மக்கள், உயர்ந்த மக்கள், அனைத்து மக்களும் நன்கொடையினால் அந்த ஆலயமணி இப்பொழுதாக போற்றிருக்கிறார். எனவே இது நிமித்தமாக தேவ நாமும் மகிமைப்படுகின்றது. நாம் சந்தோஷப்படுகின்றோம். தேவருக்கு செலுத்திட்டோம். கிட்டத்தட்ட 4,30,000 ரூபாய் அது விலையாக இருக்கின்றது. அடுத்தபடியாக நம்முடைய பள்ளி கட்டடத்தை நாம் புதுப்பிக்க தொடங்கியுள்ளோம். நம்முடைய பள்ளி GNDCA நடுநிலைப் பள்ளி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் பள்ளிக்கு வருகின்ற கல்வி அதிகாரிகள் அங்கே விசிட் செய்யும் பொழுது பள்ளி கட்டடம் சரியான நிலையில் இல்லை, எனவே கட்டடம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது நமக்கு ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. நாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் சபையின் மேல் விழுந்துவிட்டது. நாம் எனவே முயற்சியாக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் எட்வர்ட் தேவதாஸ் அவர்கள் சபையிலே தெரிவித்தார்கள். பள்ளி நிர்வாகி அவர்களும் அதை உற்சாகமாக ஈடுபட்டார்கள். நாங்கள் அதற்குரிய காரியங்களில் ஈடுபட திட்டமிட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே நாம் இப்பொழுது அஸ்திவாரம் அதை தொடர்ந்து நாம் நடத்த இருக்கின்றோம். அதற்குரிய நன்கொடைகள், பண வசூல்கள் எல்லாம் பின்னால் செய்ய வேண்டும். இந்த பள்ளி ஸ்தாபித்த GVG ஞானமுத்து அவர்களுடைய குடும்பத்தார் 2 லட்சம் கொடுப்பதாக அவர்கள் வாக்குறுத்தர்கள். அவர்கள் கூட 1 லட்சம் கூட தருவாங்க. மற்றபடி மற்றவர்களும் இந்த புத்தகத்தில் அடிச்சுட்டு ஐயா ராத்திரி ஆலயாவில் விளக்கமாக சொல்லுவாங்க. என்னென்ன எவ்வளவு செய்தால் என்னென்ன அமைப்புகள் வந்து எங்கள் கருத்தை சொல்லுவாங்க. GNDCA நடுநிலைப் பள்ளி, GNDCA நடுநிலைப் பள்ளி அழகான முறையை அமைய வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய ஆலய காம்பவுண்ட் என்ன செய்யும், ஒரு விசாரமான ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ நைட்டில் பார்த்தா பெண்கள் கூட்டம் ஃபுல்லாக அங்கே இருப்பாங்க. அதில் வந்து இடங்கள் கிடைக்கும் போது நல்ல அமைப்பாக இருக்கும். நம்ம இன்னொரு குறையை நிவர்த்தி பண்ண வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அந்த ஜெனரேட்டர் வரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றது. அது வருகின்ற காலத்தில் அந்த குறை இருக்கின்றது. அதை நிவர்த்தி பண்ண பல வசதியும் சபையில் இருக்கின்றது. அதை நிவர்த்தி செய்யும்பொழுது அந்த பக்கம் பெண்கள் பக்கமும் நல்ல ஒரு அழகான அமைப்பான ஒரு இடத்தை உருவாக்க முடியும். இந்த அமைப்புகள் இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி முடிக்கின்றேன். நம்முடைய ஒரே ஒரு சிறிய குறை இருந்து கூறலாம், பெரிய குறை என்று கூறலாம். திருமண மண்டபம் இல்லாத ஒரு குறை. நம்முடைய பிள்ளைங்கள் சில மக்கள் நன்கொடைகளை அள்ளி தருகின்றவர்கள், நல்ல மனம் உழைத்த மக்கள், ஒற்றுமை இருந்த மக்கள். எனவே நாம் அந்த கல்யாண மண்டபத்தை அமைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே முயற்சி செய்தோம். அது நம்முடைய சபையை சேர்ந்த மறைந்த மலை கோயில் நாடாக சொல்வார்கள். அவருடைய பிள்ளைகள் மனதார சமைத்தார்கள். அந்த பஞ்சாயத்து பொழுது பக்கத்தில் உள்ள நிலம், அந்த நிலத்தை மார்க்கெட் ரேட்டுக்கு பேசப்பட விலையே வேற. அப்போ நாங்கள் தமிழ்நாடு அகத்தின் ஞானையா சோதரர் எல்லாரும் போய்